இன்றைக்கி நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி பாருங்கள் சுக்கிர பகவான் ஆவாருங்க. ரிஷபம் ராசிக்குள்ளே கார்த்திகை நட்சத்திரம் 2-3 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களும், மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக ரிஷபம் ராசிக்காரர்கள் அழகானவர்கள், கட்டுடல் மேனி கொண்டவர்கள், உடல் பலம் ஆரோக்கிய பலம் உடையவர்கள், வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள், ஒளி வீசும் கண்கள் உடையவர்கள், ஆடல் பாடல் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் காவியம் ஓவியம் இவற்றில் நாட்டம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல் ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்போதுமே இளமையுடன் காட்சி தருவார்கள். சரி, இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 1.5 வருட காலமாக லாபஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்தாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிட்டத்தட்ட 2023 அக்டோபரில் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற 18/5/2025 முதல் ராகு பகவான் 10ஆம் இடத்துலையும் கேது பகவான் 4ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக சஞ்சாரம் செய்தார். இது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுத்துருந்துருக்கும், நல்லதொரு மாற்றத்தை வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வுங்கிறத கொடுத்துருந்துருக்கும். ஆனாலுமே ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தாருங்க. அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி குறைவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 வருடமாக இருந்திருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறி இருக்குங்க கிட்டத்தட்ட 1 வருடமாக. ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தாருங்க. அதே போல் யாரோ நமக்கு பில்லி சூனியம் வச்ச மாதிரி இருந்திருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ததுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே நின்றதுனால, குரு வீட்டில் ராகு நின்றதுனால தாங்க முடியாத அவமானம் அப்படிங்கிறது நின்றிருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் கை கால் இழக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இருந்திருக்கும். அதே போல் ஒரு சிலர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை பார்த்திங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ஆன்லைனில் இந்த ரம்மி விளையாடி ஒரு சிலர் நிறைய பேர் பணத்தை இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ததுனால. அப்போது பெரும் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக. அப்போது குரு பகவான் ராசிக்குள்ளே நின்று அந்த குரு வீட்டில் ராகு 11ஆம் இடத்துல நின்றதுனால கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும். உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் சொல்லப்போனால் ப்ரமோஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதே போல் வேற்று இனத்தவர்களால் ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சிலருக்கு தேவையற்ற வழக்குகள், அதனால் பண இழப்புகள் இது எல்லாமே வந்திருக்கும். ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட இப்போது ஒரு வருட காலமாக. ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்குள்ளே வந்ததுனால
ஆரோக்கிய குறைவு, எப்போதும் ஒரு டென்ஷன், மன அழுத்தம், இது எல்லாமே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தற்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. மே மாதம் 18 தேதிக்கு பிறகு தான் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வருகின்றது. ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த 12 ராசிகளில் ரிஷபம் ராசிக்காரர்கள் தாங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாலேயும் சரி, குரு பயிற்சிக்கு பின்னாலேயும் சரி மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமரப்போகின்றார். இது ஒரு மிகப்பெரியதொரு சிறப்பு. அதே போல் சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமரப்போகின்றார். அதே போல் ராகு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல 18/5/2025 முதல் 10ஆம் இடத்துல அமரப்போகின்றார். அதுவும் சிறப்பு தான். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவியேனும் அமர வேண்டும் என்றதொரு பழைய பழமொழியே இருக்கின்றது. அப்போது ராகு 10ஆம் இடத்துல அமர்வது என்பது சிறப்பு. ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தை சஞ்சாரம் செய்ய போகின்றார். பாருங்கள், இது ஒரு முதல் தர ராஜயோகம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. கிட்டத்தட்ட 2027 ஜூன் வரைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலகட்டம். வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. வருகின்ற 18/5/2025 முதல், அதாவது வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்ட ராஜயோகத்தை அனுபவிக்க இருக்கின்றார்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் வருகின்ற 18/5/2025 முதல். அப்போது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புது வேலை என்பது கிடைக்கப் போகின்றது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்ந்ததொரு பதவியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியங்கள், இன்னும் சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் அமரப்போகின்றாருங்க. அந்த சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு அமர இருக்கின்றார். பிரம்மாண்டம் அப்படிங்கிறது மிகப்பெரியதொரு துறை. அப்போ பொதுத்துறை நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 18/5/2025க்கு பிறகு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். 18/5/2025க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்குள்ளே யாருக்கெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுவீங்களோ அவங்கெல்லாம் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் கட்டாயமாக அமையுங்க. ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சரி, சனி பகவானும், ராகு பகவானும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு பெரியதொரு கொடுப்பனை அப்படி சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தை தவற விடாதீங்க ரிஷபம் ராசிக்காரர்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் மிகப்பெரியதொரு செல்வந்த யோகம், மிகப்பெரியதொரு அதிகார யோகம், வாழ்க்கையில் ஒரு உயர்ந்ததொரு பதவி அப்படிங்கிறது அடையக்கூடிய யோகம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால ஆசைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நிறைவேற இருக்கின்றது. ஏன் அப்படின்னா வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள். அதே போல் முக்கியமாக ராகு அப்படிங்கிறது ஒரு அந்நிய கிரகம். ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த ஒரு மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி லாபஸ்தானத்தில் இருப்பார். 18/5/2025 முதல் பார்த்தீங்க அப்படின்னா சனி வீட்டில் ராகு அமரப் போகின்றார். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போவது பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம்ங்க. அப்போது அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் பாருங்கள் ஏற்கனவே 1 லட்சம் வாங்கினா இனிமேல் பாருங்கள் 18/5/2025 முதல் 2 லட்சம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்படியே நீங்கள் டபுளாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பாருங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் கொடுக்க இருக்கின்றார். ஏன் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். இது ரொம்ப சிறப்பு. வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி முதலே சனி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். 18/5/2025 முதல் பார்த்தீங்க அப்படின்னா சனி வீட்டில் ராகு அமர இருக்கின்றாருங்க. அதே போல் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாருங்கள். வருகின்ற 14/5/2025 முதல் 2ஆம் இடத்துல ஒரு வருடம் இருப்பாருங்க. அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பாருங்கள் மிகப்பெரியதொரு தனவந்த யோகம், மிகப்பெரியதொரு பாக்கிய யோகம், இது எல்லாமே கிடைக்க இருக்கின்றது அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது போன்றதொரு அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் இனிமேல் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் என்பதை கிடைக்க இருக்கின்றது. வருகின்ற 18/5/2025 முதல் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக இருக்கும். அதுவும் ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கின்றது. உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாமே தீர இருக்கின்றது. ஏன் அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு பாருங்கள் சஞ்சாரம் செய்வார். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி முதல். அதே போல் குரு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போது பிரம்மாண்ட ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகுது அப்படிங்கிறது குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்க இருக்கின்றது. குடும்பத்தில் இனிமே
குடும்பத்தில் இனிமேல் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதே இருக்காதுங்க. இந்த 18/5/2025 முதல் குடும்பத்தில் பாருங்கள், நோய் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்புகள் முழுவதுமாக நீங்கிவிடும். அதே போல் 2, 3 வழிகளில் உங்களுக்கு வருமானம் என்பதே கிடைக்க இருக்கின்றது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதியதொரு கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் என்பது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த 2027 ஜூன் வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் என்பது நிரம்பி வழியும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். சனி வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணமழை என்பது பெய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். 18/5/2025 முதல் புதிதாக நிலம் வாங்க முடியும். இனிமேல் ரிஷபம் ராசிக்காரர்கள் புதிதாக வீடு கட்ட முடியுங்க. அதாவது மாட மாளிகை, அதாவது உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராகு பகவானும் சனி பகவானும் கொடுக்க இருக்கின்றார்கள். அதே போல் அரசாங்கத்தில் உயர்ந்ததொரு பதவிகள் என்பது கிடைக்க இருக்கின்றது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை நாணயம் எல்லாமே இனிமேல் சிறந்து விளங்க இருக்கின்றது. இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மிகப்பெரியதொரு திருப்பு முனையை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. இனிமேல் வராத பணம் எல்லாமே வந்து சேருங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதிதாக வண்டி வாகனம் வாங்க முடியும். புதிதாக ஏதாவது ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் என்பது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதாவது உங்களுடைய மனசில் என்னதொரு ஆசைகள் இருக்கின்றதோ அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற இருக்கின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 18/5/2025 முதல். அதே போல் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க, தொழில் பார்ட்னர்கள் தேவை அப்படின்னா உங்களுக்கு 18/5/2025 முதல் புதிதாக தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்லதொரு வேலையாட்கள் அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கி இருக்கின்றது. உங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் என்பது பெற இருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம்.